வச்சு நீங்க பழைய காலத்துல இருக்கக்கூடிய காயின்ஸ் அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நிலத்துல வந்து நீங்க இதெல்லாம் பயன்படுத்துறப்போ உங்களுக்கு இந்த கோல்டு தான் மெயினா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாரி பொருட்கள் தான் யூஸ் ஆகும். இந்த ஒர்க்கு பாருங்கள் காயினால தான் அந்த சவுண்டு வருது. அதே நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளணும்னா இந்த இடத்துல வைக்கிறோம், இந்த இடத்த சர்ச் பண்ணுறோன்னா இருக்காது. காயின்கிட்ட போகிறப்ப அந்த சவுண்டு இருக்கும். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 18 காட்டுதுங்களா. கோல்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 20க்குள்ளே அந்த அந்த 20, 18 அந்த ரேஞ்சில் வரப்போ அது கோல்டு தான் ஃபைன் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல சவுண்ட் கொடுத்துருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம லொக்கேட் பண்ண சொல்கிறோம். இதில் இருக்குங்க, இதான் வந்து கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷனை லொக்கேட் பண்ணுறது. இங்கே தான் இருக்கான்றதை ஃபைன் பண்ணுறோம். சவுண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டு வருது. அதே இந்த இடம் தள்ளனிங்கன்னா சவுண்டு வராது. அப்போ இங்கே இல்லை. நம்ம வச்ச கோல்டு இங்கே இருக்குது. நம்ம ஒரு பேங்கிள் தான் வச்சுருந்தோம். உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெட்டல் டிடெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷின் தாங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் லேபுன்ற ஒரு கம்பெனி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசிலேருந்து அனுப்பியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம சேனல் தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. இந்த மிஷின் வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறப்பையோ இல்லை ஒரு கார்டனில் வேலை செய்கிறப்பையோ நிலத்தில் வேலை செய்கிறப்பையோ பார்த்திங்கன்னா நம்ம நகையெல்லாம் நம்ம வந்து அணிஞ்சிருப்போம். ஸோ அந்த நகைகள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர், அது மட்டும் இல்லாமல் காயின்ஸ் கூட நம்ம வச்சுருப்போம். சில்வர் காயின்ஸு இல்லை நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸு கிட்ஸ் கிட்டலாம் கொடுத்துருப்போம். கிட்ஸ்லாம் நகை போடுறாங்க. அவங்க வந்து எங்கன்னா தொலைச்சிட்டாங்கன்னா இதை வந்து நம்ம இந்த நவீன மிஷின் மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம தண்ணி போடுறது கூட வந்து பார்த்திங்கன்னா நவீனமாக மிஷின் வந்துருச்சு. ஸோ அது மாதிரி இது ஒரு மிஷின் தான். இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெட்டல் டிடெக்டர். இதை எப்படி பயன்படுது அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிஷின் ஆன் பண்ணுறோம். ஆக்சுவலாக நமக்கு மிஷின் ஆன் பண்ண உடனே என்னென்னா டிஸ்பிளேயில் நமக்கு பவர் பத்தலைன்னா டிஸ்பிளே லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதிலே தெரியுதுங்களா உங்களுக்கு லைட்டு? இந்த நைட்டில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டாக கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்னா இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டீலுக்கு ஒரு ரேஞ்சும் அதனோட வேல்யூ இதில் காட்டும். ஸ்டீலுக்கு, கோல்டுக்கு, காயினுக்கு எல்லாமே காட்டும். இப்போ நம்ம இருக்கிற இங்கே அவுட்ஃபீல்டு இந்த கார்டனில் ஒரு டாஸ்க் ஒன்று எப்படின்னா, இந்த கார்டனில் நம்ம ஒரு கோல்டு ஒன்று வச்சுருக்கோம். அந்த கோல்டை இந்த மிஷின் மூலிமா நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம மிஸ் பண்ணால் எப்படி தேடுவோமோ அதே டாஸ்க் தான். இதில் என்ன ரேஞ்சு வருது என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணுவோம். இப்படி ஒரு இடம் விடாமல் நம்ம பொறுமையாக தேடிகிட்டே போகணும். கரெக்டாக நம்ம அந்த கோல்டு அதை டிடெக்ட் பண்ணுறப்ப என்னென்னா சவுண்டு, அதாவது அலாரம் பீப் சவுண்டு கொடுக்கும். இப்போ எங்கே இருக்குது கோல்டுன்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்தோடனே சத்தம் கொடுக்குது. ஓகேங்களா? இந்த சத்தம் வரப்போ என்னென்னா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 18 காட்டுதுங்களா. கோல்டோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 20க்குள்ளே அந்த 20, 18 அந்த ரேஞ்சில் வரப்போ அது கோல்டு தான் ஃபைன் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல சவுண்ட் கொடுத்துருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம லொக்கேட் பண்ண சொல்கிறோம். இதில் இருக்குங்க, இதான் வந்து கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷனை லொக்கேட் பண்ணுறது. இங்கே தான் இருக்கான்றதை ஃபைன் பண்ணுறோம். சவுண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டு வருது. அதே இந்த இடம் தள்ளனிங்கன்னா சவுண்டு வராது. அப்போ இங்கே இல்லை. சவுண்டு இங்கே வருதுங்களா. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டெப்த்துலாம் வந்து இது காமிக்கும். இருக்குது இல்லைங்களா. இது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது என்னன்றதை நம்ம மெஷர் இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோண்ட ஆரம்பம். அதாவது எவ்வளோ 1 ஃபீட்டில் இருக்கா 2 ஃபீட்டில் இருக்கான்றதை நம்ம பல நோண்டி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம இது எங்கே இருக்குன்றதை இந்த இடத்துல சர்ச் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம வச்ச கோல்டு இங்கே இருக்குது. நம்ம ஒரு பேங்கிள் தான் வச்சுருந்தோம். ஆக்சுவலாக இதை நம்ம ஒரு கார்டனில் எப்படி நம்ம தொலைச்சிட்டு தேடுவோமோ அதே மாதிரி நம்ம இப்போது இந்த மிஷினை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னும் நம்ம 2-3 மெட்டல்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இப்போ நம்ம மேலே தான் இருந்துச்சு. இது எவ்வளோ தூரம் ஆழம் போய் செக் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 ஃபீட் வரைக்கும் நமக்கு அடியில் ஆழம் எவ்வளோ 7 அடி வரைக்கும் இருக்கிற மெட்டல் வரைக்கும் டிடெக்ட் பண்ணும். இப்போ இதே வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது புதைச்சி வைக்க போகிறோம். அது மேலே மண்ணை போட்டு மறைச்சாலும் இது டிடெக்ட் பண்ணி தான்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட்டு கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிவிட்டு டிடெக்ட் பண்ண போகிறோம். இப்போ சத்தம் வருது பார்த்தீங்களா.
அந்த ரேஞ்சு 18ன்னு வந்துடுச்சு. மார்க் பண்ணுறோம். பீப் அலாரம் சவுண்டு கொடுக்குதுங்களா, இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி. இங்கே வந்தோன்னா அந்த பீப் இல்லை. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இங்கே தான் இருக்குது. இது எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது, எவ்வளோ டெப்த்தாக இருக்குன்றதை நம்ம இங்கே அதுக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது கோல்டு மட்டும் இல்லை, எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இதே அளவுக்கு 7 அடி வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் டிடெக்டர்னு பேர் வச்சுட்டோம். மெட்டல் ஒரு இரும்பை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இரும்பு என்னென்னா சின்ன ஆப்ஜெக்டாக இருக்கிறப்ப அது எப்படி நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த கிரவுண்டில் இந்த கார்டனில் ஒரு மெட்டலும் நம்ம வச்சுருக்கோம். அதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் மிஷினை வச்சு. வாங்க செக் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக மெட்டலோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா வந்து 0 கீழே, அதாவது மைனஸில் ஒரு ரேஞ்சு காமிக்கும். இந்த இடத்துல மைனஸில் நம்பர் வரணும். இப்போ எங்கே இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே தான் ஒரு மெட்டல் வச்சுருக்கோம். இது வந்து இந்த சென்சிபிலிட்டி, அதாவது எவ்வளோ தூரம் வரைக்கும் அதை சென்சிபிள் பண்ணுன்றதை நம்ம குறைச்சும் வைக்கலாம், ஏற்றியும் வைக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் அதிகமாக்கிறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சென்சிபிள் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் காமிக்குது பார்த்திங்களா. மைனஸில் காட்டுறப்ப உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு மெட்டல் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெட்டல், இப்போ டேரெக்டாக பார்க்குறீங்க இங்கே ஒரு மெட்டல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா. அது வந்து குச்சோட, அதாவது ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரில்லிங் மிஷினோட ஒரு ட்ரில்லர் பிட்டு இது. இதை நம்ம இப்போ இந்த மிஷினை வச்சு ஃபைன் பண்ணியிருக்கோம். இது இங்கே தான் எக்ஸாக்டாக இருக்குது, இங்கே ஒரு ரேஞ்சு காமிக்குது, அது இங்கே தான் இருக்குன்றதை நம்ம இப்போ டார்கெட் பண்ணி பண்ணுறோம். பீப் சவுண்டு அதிகமாக இருக்கும் பாருங்கள், இப்போது அதிகமாக இருக்குங்களா. இதே நீங்கள் தள்ளினீங்கன்னா இந்த இடத்துல அந்த சவுண்டே இருக்காது. ஆனால் அந்த இடத்துக்கே மறுபடியும் வரப்போ மறுபடியும் சவுண்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 விதமான ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜொல், அதாவது வந்து ரிங் வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில், அதாவது கவரிங் நகை வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து என்ன ரேஞ்சு காட்டுதுன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். காட்டவே இல்லை. இப்போ கவரிங் நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்க ரேஞ்ச் வந்து 10க்குள்ளே, அது இங்கே 7 காட்டுது, 7, 9 அந்த ரேஞ்சு காட்டுது. இப்போ இங்கே தான் இருக்குன்றதை நம்ம டார்கெட் பண்ணுறோம். சவுண்டு இருக்குது பார்த்திங்களா, எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கே இல்லைன்னா இங்கே சவுண்டு வராது, இந்த பீப் சவுண்ட். இதை ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறப்ப. ஓகே, அடுத்தது வந்து இங்கே ஒரு சில்வர் ஒன்று வச்சுருக்கோம். அது அந்த இடத்த நோக்கி போகிறோம். இங்கே சில்வர் இருக்கிறது உங்களுக்கு தெரியலாம். அது என்ன ரேஞ்சு காட்டுதுன்றதை செக் பண்ணிக்கலாம். சில்வருமே மோரர்லெஸ் அந்த ரேஞ்சு தான் காமிக்குது. 12 அந்த ரேஞ்சு காட்டுது. 10 to 20 காட்டுது சில்வர். 20னா ஒரு 10லேருந்து 12 அந்த ரேஞ்சில். இப்போ இங்கே தான் இருக்கேன் பார்த்தீங்களா. இந்த சைரின் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குது. கன்ஃபார்மாக இந்த இடத்த நம்ம தேடி பார்க்கலான்றதுக்கான ரேஞ்சு தான் இது காமிக்குது. அடுத்து நம்ம இதே வந்து காயினும் இங்கே வச்சுருக்கோம். காயின் 2 இடத்துல இருக்குது. காயின் நம்ம இங்கே செக் பண்ணுறோம். காயின் இங்கே தெரியுதுங்களா. காயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா காயினுக்கு ஒரு ரேஞ்சு காமிக்குது. இங்கே தான் இருக்கான்றதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இந்த ஒர்க்கு பாருங்கள், காயினால் தான் அந்த சவுண்டு வருது. அதே நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளணும்னா இந்த இடத்துல வைக்கிறோம், இந்த இடத்த சர்ச் பண்ணுறோன்னா இருக்காது. காயின்கிட்ட போகிறப்ப அந்த சவுண்டு இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இப்போது இந்த மோடு எதுவுமே நமக்கு தெரியல, நமக்கு இதை வச்சு நமக்கு தேட தெரியல அப்படின்றவங்க கூட ஜஸ்ட் நீங்கள் என்னென்னா மேனுவலாக எந்த ரேஞ்சும் பார்க்க தேவையில்ல, இந்த டார்கெட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எங்கே இருக்குன்னு அப்படியே தானேன்னா அந்த இடத்துல சைரின் ஹெவியாக இருக்குன்னா அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்குது. அது எனி மெட்டலாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், இல்லை சில்வராக இருக்கலாம். அந்த மாதிரி இங்கே நம்ம வச்சுருக்க 4 இடத்துக்கும் 4 இடத்துலையும் சைரின்
ஹெவியாக இருக்குது பாருங்கள். அதே இங்கே எம்டியாக இருக்கிற இடத்துல தேடினீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எந்த இடத்துல உங்களுக்கு சவுண்டு வருதோ அந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக தேட ஆரம்பிக்கலாம். அந்த இடத்த தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் என்னென்னா ஒரு வெள்ளி காப்பு ஒன்று இங்கே வச்சுருக்கோம் இதே இடத்துல. அது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வந்து ஃபைன் பண்ண போகிறோம். போன உடனே சவுண்டு வருதுங்களா, என்ன இந்த இடத்துல. அது இங்கே போனால் சவுண்டு வரல. இப்போ இங்கே தான் இருக்குதுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இங்கே போனால் இல்லை. அப்போ இங்கே கன்ஃபார்மாக இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது நமக்கு தெரியும் இங்கே தான் இருக்குன்றது. இன்னொன்று இது வந்து ஒரு 7 அடி வரைக்கும் கண்டிப்பாக இது அக்யூரேட்டாக இந்த மிஷின் காமிச்சு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வித்தியாசமான மிஷின் தான் இப்போ தமிழ்நாட்டில் இது தான் இப்போ தான் வந்து அறிமுகப்படுது. ஏன்னா உத்தரப்பிரதேஷில் தான் இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார்மர்ஸ்லேருந்து ப்ளஸ்ஸு இது தேவைப்படுறவங்க எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய காயின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிலத்தில் வந்து நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு இந்த கோல்டு தான் மெயினாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் தான் யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனும் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் கையில் வந்து நீங்கள் இதை போட்டுட்டு தேடுற மாதிரி இதுவுமே உங்களுக்கு இது கூடவே வந்துடும். ஸோ இது நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணால் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் இப்போ இந்த மிஷின் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் டிஸ்பிளேலேயும் உங்களுக்கு நம்பர், கம்பெனியோட நேம் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை கம்பெனியை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.